நருட்டோ அப்படின்றவரு ஒரு ஹியூமனை விட ஒரு பலசாலியானவர். அவருக்குள்ளார நைன் டைல் பீஸ்ட் அப்படின்ற குராமா அப்படின்ற ஒரு ஃபாக்ஸை வந்து சீல் பண்ணி வச்சிருப்பாங்க அவருக்குள்ளார. அவருடைய பவர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ரா. சாக்ரா அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ், ஓகேவா? அதே மாதிரி அந்த நைன் டைல் பீஸ்ட்டுக்கும் ஒரு சாக்ரா இருக்கும். அந்த சாக்ரா வச்சு தான் வந்து நம்மளுடைய நருட்டோ வந்து பயங்கர பலசாலியாக இருப்பார் ஒரு ஹியூமனை விட. அடுத்ததா இப்ப நம்ம கோகு பத்தி பார்த்துருவோம். கோகு அப்படின்றவரு ஒரு ஹியூமனே கிடையாதுங்க. அவரு வந்து சயான்னு சொல்லுவாங்க. சயான் அப்படின்றவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுடைய பவர் சோர்ஸுமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் ஆனா அவங்க சயான்ஸ்ன்றதுனால அவங்களுக்கு வந்து பவர் வந்து அதிகமாவே இருக்கும். இந்த பவர் எந்த அளவுக்கு சொல்றேன்னா, ஒரு யூனிவர்ஸையே அழிக்கக்கூடிய பவர் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இவருக்கு டைம்ன்றது கிடையாது, ஸ்பேஸ் அப்படின்றது கிடையாது. எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஆள் தான் இவரு. இப்ப நம்ம நருட்டோக்கும், கோகுக்கும் வந்து சண்டை வச்சா என்ன நடக்கும்னு இப்ப வாங்க பார்த்துடலாம் இவங்க 2 பேருடைய கம்பேரிசன. கோகுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்களேன். நம்மளுடைய கோகுவோடைய பவரை வச்சு ஒரே செகண்ட் என்ன, அந்த ஒரு செகண்டை விட கம்மியான நேரத்திலேயே நம்மளுடைய நருட்டோவை டிஃபீட் பண்ணிடுவாரு. அதை சும்மா பாருங்க. இப்போ வர கிளிப்ஸை வச்சே பாருங்க, உங்களுக்கே தெரியும் கோகு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு.